மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மிதுனம் ராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் துரிதமா செயல்பட்டு பேச்சு சாதுரியத்தால எதையும் சாதிக்கணும்னு நினைக்கிற புதன் பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ஒரு அதிரடியான மாற்றத்தை தரப்போற மாசமா இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் இந்த மாசம் ஆட்சி மற்றும் உச்சம் பெற போறாரு. அதே சமயம் உங்க ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய யானை பலத்தை கொடுக்க போகுது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணி நடக்கிறதுனால உங்க கெரியர்ல இந்த மாசம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காத்துக்கிட்டு இருக்கு. மாசத்தோட ஆரம்பத்துல ஒரு சில கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் மாச பிற்பகுதியில வர்ற மாற்றங்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகுது. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை அள்ளித்தரப்போகுதுன்னு இப்போ நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதையில உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில உட்கார்ந்திருக்காரு. 10ஆம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பதவியையும் கௌரவத்தையும் தேடித்தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். அரசாங்க ரீதியா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களும் இந்த நேரத்துல ரொம்ப சுலபமா கைகூடும். உங்க அப்பா வழியிலிருந்து ஒரு பெரிய ஆதரவு அல்லது தொழில் ரீதியான ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாசத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மேஷ ராசிக்கு போய் அங்க உச்சமடைய போறாரு. 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறறதுனால லாபங்கள் குவிய போகுதுன்னே சொல்லலாம். நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். சொசைட்டில உங்க அந்தஸ்து ஒரு படி மேல உயரும். அரசாங்கத்திலிருந்து ஒரு பெரிய அங்கீகாரம் அல்லது விருது கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசியிலேயே ஜென்ம குருவா சஞ்சாரம் பண்றாரு. ஜென்ம குரு அப்படிங்கிறதுனால மனசுல ஒரு சில நேரங்கள்ல குழப்பங்கள் வந்தாலும் குருவோட பார்வை உங்க ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்கள்ல விழுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா செயல்பட போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியில ஒரு மிகப்பெரிய சுப செய்தி வரும். அவங்களுக்கு நல்ல வேலை அல்லது கல்யாணம் கைகூடும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரன் அமையும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் கூடும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் பெருகும். பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த இழுபறிகள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு அதிகமாகும். குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கிறதுனால உங்க முகம் பொலிவு பெறும். ஒரு தெய்வீக கலை உங்ககிட்ட இருக்கும். செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. மிதுன ராசிக்கு செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு அசுர வேகம் உங்களுக்கு இருக்கும். ஆனா சனி கூட சேர்ந்து இருக்கிறதுனால உங்க முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் அப்புறமா தான் பெரிய வெற்றி கிடைக்கும். வேலையில உங்களுக்கு எதிரா வேலை பார்த்தவங்க இப்போ உங்களுக்கு பயந்து ஒதுங்கி போவாங்க. எதிரிகளை ஜெயிக்கிற சக்தி உங்களுக்கு இந்த மாசம் அதிகமா இருக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் இன்ஜினியரிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கைகூடும். அது மூலமா ஒரு பெரிய லாபம் பார்ப்பீங்க. தம்பி தங்கைகள் வழியில சின்னதா ஒரு மனஸ்தாபம் வரலாம். அதனால அவங்க கூட பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா போங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டா தொழில்ல நீங்க தான் ராஜா. சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 11ஆம் இடமான மேஷ ராசியில இருக்காரு. லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்கும். உங்க ஆசைகள் எல்லாமே இந்த நேரத்துல நிறைவேறும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறறதுனால ஆடம்பரமான சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு புது கார் வாங்குறதோ இல்ல வீட்டை அழகாக்குறதுக்கோ நிறைய செலவு பண்ணுவீங்க. வாழ்க்கை துணை கூட ஒரு குட்டி சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். தூக்கம் ரொம்ப சுகமா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலமா வெளிநாடு போற யோகம் கூட உண்டாகும். உங்க வாழ்க்கை வசதி இந்த மாச கடைசியில ஒரு பெரிய லெவலுக்கு உயரும். மகிழ்ச்சி தாராளமா இருக்கும். புதன் பகவான் உங்க ராசிநாதன்.
அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 12ஆம் இடமான ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. ராசிநாதன் 12ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சல்கள் மற்றும் தூக்கமின்மை இருக்கத்தான் செய்யும். ஆனா மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கே வந்து ஆட்சி மற்றும் உச்சம் பெற்று அமரப் போறாரு. இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு தரும். உங்க புத்திசாலித்தனம் ரொம்ப கூர்மையா இருக்கும். எப்பேற்பட்ட சிக்கலையும் உங்களோட அறிவால ரொம்ப சுலபமா தீர்த்திருவீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஏன்னா புது புது யுக்திகளை கையாண்டு பிசினஸ ஒரு பெரிய உச்சத்துக்கும் கொண்டு போவீங்க. மாணவர்கள் படிப்புல ரொம்ப அற்புதமா சாதிப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே பிரகாசமா இருக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. மிதுன ராசிக்கு சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு பெரிய முதிர்ச்சியை நீங்க பாப்பீங்க. கடின உழைப்ப சனி பகவான் எப்பவும் எதிர்பார்ப்பாரு. அதனால நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் ஏத்த பலனை அவர் மெதுவா ஆனா கண்டிப்பா தருவாரு. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அவங்க மூலமா ஒரு புதிய பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். வேலையில ஒரு சில பொறுப்புகள் கூடும். மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரும். ஆனா யாரையும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போற மாசம் இது. ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 9ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்மீக தேடலை கொடுப்பாரு. வெளியூர் அல்லது வெளிநாடு போற முயற்சிகள் ரொம்ப சுலபமா இப்போ கைகூடும். அந்நிய நாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சில நேரங்கள்ல அப்பா வழியில ஒரு சின்ன மனஸ்தாபம் வரலாம். அதனால அவர் கூட பேசும்போது கவனமா இருங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலமா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மறைமுகமான புண்ணியம் கிடைக்கும். உங்களோட புகழ் ஒரு பக்கம் பரவும். நீண்ட தூர பயணங்கள் மூலமா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம். கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 3ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பாரு. எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க தைரியமா எதிர்கொள்வீங்க. இளைய சகோதரர்கள் வழியில ஒரு சின்ன பற்றற்ற நிலைமை வரலாம். ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. உங்க எழுத்துத்துறை அல்லது பேச்சுத்துறையில இருக்கிறவங்களுக்கு கேது பகவான் ஒரு பெரிய ஞானத்தை தேடி தருவாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ தீரும். உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே மன நிம்மதியை தரும். சின்ன சின்ன பயணங்கள் மூலமா ஒரு காரியத்தை சாதிப்பீங்க. கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரும். ஆனா யாரையும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போற மாசம் இது. மிதுன ராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாசமா இருந்தாலும் சின்ன சின்ன கிரக மாற்றங்களால வர்ற குழப்பங்களை தவிர்க்க சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். உங்க ராசிநாதன் புதன் பகவான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி அர்ச்சனை பண்ணி வழிபடுறது உங்க அறிவாற்றலை இன்னும் அதிகப்படுத்தும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது உங்க தொழில்ல இருக்கிற தடைகளை நீக்கும். வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் அல்லது பேனா வாங்கி கொடுங்க. இது புதன் பகவானோட அருளை உங்களுக்கு முழுமையா பெற்றுத்தரும். மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா காரியத்திலையும் இருக்கிற தடைய உடைக்கும். இந்த பரிகாரங்களை எல்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த ஏப்ரல் மாசம் மிதுன ராசிக்கு ஒரு பொன்னான மாசமா அமைய போகுது. வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.